சாந்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ட்ரக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ட்ரக்கை பற்றி நம்ம பேசுவோம். கொள்ளு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு வந்து ஆயுர்வேதத்தில் சான்ஸ்கிரிட்டில் குலதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹோர்ஸ் கிராம் சொல்லுவாங்க, மலையாளத்தில் அதுக்கு முதிரான்னு சொல்லுவாங்க. முதிரா வந்து குதிரைக்கு கொடுக்கறது, கொள்ளு வந்து நம்ம குதிரைக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. பட் இட் இஸ் அ குட் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். அது கண்டிப்பாக உங்களோட அயர்ன் அண்ட் கால்சியம் அப்சார்ப்ஷனை நிறைய கொண்டு வரும். உடம்புல தேவையில்லாமல் சதை பிடிக்கிறத அதை அவாய்ட் பண்ணிக்கும். அதனால் கொள்ளு வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட வாரத்தில் ஒரு நாள் டயட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ராலுக்கு தேவையில்லாமல் மருந்துகள் சாப்பிட்டு நம்ம லிவரை கெடுத்தி விடுறதுக்கு பதிலாக இந்த கொள்ளை யூஸ் பண்ணோம்னா பாதி கொலஸ்ட்ரால் அதிலே குறைஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கொள்ளு சேர்க்கும்போது நமக்கு தேவையில்லாத ஃபேட்ஸ் அக்யூமுலேஷன் நமக்கு குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இட் இஸ் அ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் கொடுக்கறதுனால கால்சியத்தோடையும் அயர்னோடையும் அப்சார்ப்ஷன், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுகளிலிருந்து நம்மளுக்கு அயர்ன் அண்ட் கால்சியம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த கொள்ளு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் தமிழில் சொல்லே இருக்குது, கொள்ளும் எள்ளும் இருந்தால் வியாதி ரெண்டாவதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா, கொள்ளும் எள்ளும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பாதி வியாதிகள் வராது அப்படின்னு வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம கொள்ளும் மறந்துட்டோம், எள்ளும் மறந்துட்டோம், எல்லா வியாதியிலும் மாட்டிக்கிட்டு கால்சியம் இல்லைன்னு சொல்லிட்டு கால்சியம் மாத்திரையை அள்ளி சாப்பிட்டு லிவரை கெடுத்தி விடுறதான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸில் ரொம்ப முதன்மையாக வரக்கூடிய ஒரு ட்ரக்காக அல்ல ஒரு ஹெர்பாக இந்த கொள்ளத்தை பார்க்கணும், இந்த கொள்ளை பார்க்கணும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹோர்ஸ் கிராம் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ஹோர்ஸ் கிராம் வந்து வச்சுட்டு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை அது நல்லா வேக விட்டு அதுலேருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடலாம். அது எது உங்களுக்கு உடம்புக்கு பிடிக்குமோ. நிறைய உடனே நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு, கொள்ளு சாப்பிட சூடு தானே சார் அப்படின்வான். சூடு நமக்கு தேவையான ஒரு பொருள் தான், சூடு இல்லாத உடம்பு கிடையாது. சமசீதோஷ்ணமாக தான் நம்ம உடம்பு இருக்கணும். அதனால் குளிர்ச்சி நமக்கு வேணும், சூடு நமக்கு வேணும். சூடு அதிகமானால் தான் பிரச்சனை, குளிர்ச்சி அதிகமானால் தான் பிரச்சனை. அது மாதிரி கொள்ளு சூடாக இருந்ததுக்காக நமக்கு அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த விதத்துலையும் சொல்லக்கூடாது. அது நிறைய பேருக்கு அது மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது, கொள்ளு சூடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. கொள்ளு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதோட வறுத்து பொடித்து நீங்கள் துவையெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாறி மாறி அதோட ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு அதுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஃபார்மில் உங்களுக்கு அது உடம்பு ஏற்றுக்கிறோமோ, உங்களுக்கு அது டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ, அதே மாதிரி நீங்கள் கொள்ளை யூஸ் பண்ணோம்னா அந்த சதை பிடிக்கிறதும் குறைஞ்சிடும், உங்களோட கால்சியம் அயர்ன் டெஃபிஷியன்சியும் குறைஞ்சிடும். அதே மாதிரி வந்து உங்களோட ஜாயின்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து இந்த ஸ்டம்பிங் பண்ணக்கூடிய குதிரைக்கு நம்ம அதை கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா குதிரை வந்து டொக்கு 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 டொக்குன்னு ஓடும்போது முட்டி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற வியாதி குதிரைக்கு வர்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நிறைய மிருகங்களில் 4 காலில் இருக்கிற மிருகங்களில் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதில்லை, குதிரைக்கு மட்டும்தான் சில ஒகேஷனில் ஆர்த்ரைட்டிஸ் வர்றது. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப முக்கியமாக, அதனால தான் குதிரைக்கு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சதையும் பிடிக்காது. ஸோ நம்ம உடம்புலும் அதே மாதிரி தான். இட் வில் பி a improvement, it will be giving you an improvement in the joints, and also it will reduce your fat accumulation in the body on unnecessary areas, and it is also a good medicine for cholesterol.